أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن العظيم: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال نبينا صلى الله عليه وسلم: يرحم من في الأرض يرحمك من في السماء، أو كما قال عليه الصلاة والسلام. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்துள்ள நாம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் அல்லாஹ் பல்வேறு சட்ட திட்டங்களை, ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதித்துள்ளான். ஏதோ மனிதனை படைத்தோம், அவன் போற போக்கில் விட்டு விடுவோம் என்று எல்லாம் அவனை விட்டு விடாமல் நல்லவர்கள் கெட்டவர்கள், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், நல்லவை தீயவை என்று பிரித்து காட்டக்கூடிய திருக்குரானையும் அல்லாஹ் இறக்கியுள்ளான். இப்படிப்பட்ட இறைவனுடைய இந்த படைப்பு தீமை செய்பவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்குண்டான கேடையும் சோதனைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு உலகமாகத்தான் இந்த உலகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை தஃப்சீரிலே பேரிடர்களை பற்றி உண்டான சூரத்துல் ஜில்சால் என்ற சூரா பற்றி பார்த்தோம். அதனுடைய ஒரு பிரதிபலிப்போ, அதனுடைய ஒரு வெளிப்பாடோ அல்லாஹ் அந்த உலகத்துக்கு உணர்த்தணுமோ என்னமோ தெரியல. தொடர்படியாக நிலநடுக்கங்கள், பேரிடர்கள் நடந்து கொண்டேதான் இருக்குகிறது. போன வாரம் சொன்னோம், எப்ப அல்லாஹ் எங்க எதை நடத்துவான், எப்ப என்ன செய்வான்றது தெரியாது. எங்கேயோ நடக்குது, ஏதோ நடக்குது, நம்ம எல்லாம் பார்க்கிறோம். காட்சிகளிலே, செல்போன்களிலே, சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். நாளை அது நம்மை வந்து அடையும் என்ற உணர்வு நம்மிடத்துல இல்லை. அப்ப இதை பற்றி பேசிய பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் பார்க்கிறான்ல எங்க தவறு நடக்குது, ஒரு பெரும் ஒரு பேரிடரை, ஒரு இழப்பை எங்கே ஏற்படுத்தினால் ஒரு பயம் உண்டாகும் என்பதால் அல்லாஹ் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் அந்த அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். எனவே அந்த சூறாவை பற்றி நாம் பார்த்தால் ஒரு மிக தெளிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தொடர்படியாக பல இடங்கள்ல சோதனைகளுக்கு மக்கள் உள்ளாக்குறான். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் தான், தெரியாத பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு உலகத்துல. செய்திகள்ல சிலவற்றை பார்க்கிறோம், சிலவற்றை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் அப்படியே. அப்ப நமக்கு ஒரு சிலமான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது கிடையாது. அப்ப அல்லாஹ் ஏறத்தாழ பல இடங்கள்ல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இருக்கட்டும், இந்த மாதமாக இருக்கட்டும், பல இடத்துல ஒரு நிலநடுக்கத்தை, பூகம்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். என்ன காரணம்? மக்கள் என்பால் திருந்த வேண்டும், ஒரு எச்சரிக்கை விடுப்போம், அவன் மீண்டு வருவான். சொல்லப்படுதல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல
இஸ்லாத்தை நீங்க ஏற்கலனா நீங்க ஒரு பெரும் பேரிடரை சந்திப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள் அந்த நாட்டை விட்டு. அந்த மக்களுக்கு பயம் இல்லை அல்லாஹ் மீது. அப்ப அந்த நாள் வருது, குறிப்பிட்ட நாள் வருகின்ற பொழுது தூய்மையாக நல்ல ஒரு மனதுக்கு இன்பம் தரக்கூடியதாக வந்த காற்று சூடாக மாறியது, வானங்கள் எல்லாம் இருளாக மாறியது. அதை கண்டு பயம் ஏற்பட்டு உடனடியாக அல்லாஹ்வின் மீது அவர்கள் பயம் ஏற்பட்டு அல்லாஹ்வின்பால் மீண்டார்கள். அல்லாஹ் அந்த பேரிடரை நிறுத்தி வைத்தான், எந்த ஒரு விளைவும் ஏற்படல. அப்ப அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை, அவன் மீது உண்டான பயம் என்று இல்லையோ அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பெரும் பேரிடரை ஏற்படுத்தி மக்களுக்கு முன்னால காட்டுவான். அப்படி நம்ம பார்க்குகின்ற பொழுது சமீப காலமாக எங்கெங்கெல்லாம் என்ன நடந்துள்ளது என்று நாம் பார்ப்போம். ஜப்பான்ல ஆகஸ்ட் 23 இப்பதான் போன வாரம் 23ஆம் தேதி கிழக்கு ஜப்பானில் உள்ள இபராகி என்ற மாநகரத்தை சார்ந்த அந்த இடத்துல ஏறத்தாழ 5.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு ரிக்டருக்கும் இன்னொரு ரிக்டருக்கும் மத்தியில உண்டான இடைவேளை என்னன்னு சொன்னா, நம்ம சும்மா குத்து மதிப்பா கணக்குல சொல்றோம், 1லிருந்து 2க்கு போகும் பொழுது ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அதற்கு மேல் உண்டான ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதாக அறிவியல் உலகம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப ஜப்பான்ல 5.9 அளவிலான ரிக்டர் அந்த அளவிலான பூகம்பம் ஏற்பட்டது. ஜப்பானை பொறுத்தவரையில ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு சுனாமி வந்துச்சு. அதனை அடுத்து என்ன செஞ்சாங்க, அமெரிக்காவிலிருந்து குண்டு போட்டது, இதையெல்லாம் அவங்க கணிச்சு அங்க ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினாங்க. அதனால 30க்கும் மேற்பட்டவர்கள் தான் காயமடைந்தாங்க. அது ஒரு பெரிய பேர் இழப்பு கிடையாது. ஆனா கொலம்பியாவில் உள்ள அங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஏறத்தாழ 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டது. 7.4 இதனுடைய தாக்கத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா 329 பேர் உயிரிழந்தார்கள். ஏறத்தாழ 4600க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள் என்பதாக செய்தித்தாள்களில் நாம் பார்க்கிறோம். அதனை அடுத்து இந்தோனேஷியாவில் 7.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டது. அதனை அடுத்து சொல்லப்படுது வெனிசுலா என்கிற நாடு, கொலம்பியாவுக்கு பக்கத்துல உள்ள நாடு, அங்க இரட்டை பூகம்பம். எல்லாம் அதை விட்டு நம்ம பாதுகாக்கணும். அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எந்த அளவிற்கு கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க நமக்கு தெரியல. எண்ணிக்கை அளவுல அதிகப்படுத்தி சொல்லிட்டு போயிடும். 4000க்கும் மேற்பட்டோர் 5000க்கும் மேற்பட்டோர் சொல்றோம். ஒவ்வொருத்தருடைய மரணம் எப்படி இருந்திருக்கும், அந்த தண்ணீர் காதுக்குள்ளாக கண்ணுக்குள்ளாக மூக்கு வழியாக நுரையீரலை அடைந்து சன்னமாக பிரிந்து எப்படியெல்லாம் அந்த இழப்பை அனுபவித்திருப்பார்கள். அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். நல்லவருடைய மரணத்தையும் தீயவருடைய மரணத்தையும் அல்லாஹ் மட்டும் அறிவான். நாம் இதன் மூலமாக படிப்பனையாக நாம் பார்க்க வேண்டும். இப்ப வெனிசுலாவில் ஏற்பட்டது இரட்டை பூகம்பம். ஏறத்தாழ ஒரு பூகம்பம் ஏற்படுது, 39 வினாடிகள் அடுத்த பூகம்பம். ஃபர்ஸ்ட் பூகம்பம் 7.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம். அதனை தொடர்ந்து 39 வினாடிகள்ல 7.5 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டது. அதனுடைய தாக்கமாக ஏறத்தாழ 6300க்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான உடல்கள் சேதம் அடைந்தது என்பதாக அவருடைய செய்தித்தாள் வழியாக நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்காக காட்டுகிறான்? இப்படி எல்லாம் வந்த அதனுடைய அடிப்படையில 2 நாளைக்கு முன்னாடி எங்க நேபாளில் நடந்த ஒரு பேரிடர் அல்லாஹ் காட்டுறான். அங்க தொட்டு இங்க வந்துருச்சு. இன்னும் நேபாளுக்கு இந்தியாவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு. அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். பல விஞ்ஞானிகள் இன்னைக்கெல்லாம் அறிவியல் உலகம் வளர்ந்ததாக பெருமையா பேசுறாங்க. இன்ன வரை கண்டுபிடிக்க முடியல எதனால என்ன நடந்துச்சு. காலையில ஹாயா எந்திரிச்சு 8:30 மணிக்கு ஒரு டீ குடிப்போம், நல்லா எந்திரிச்சா அவன் நீர்ல அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப எப்போது என்ன நடக்குகிறது எல்லாவற்றுக்கும் உண்டான அறிவு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கு மட்டுமே தான் தெரியும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இது போன்ற காட்சிகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்ன? இதற்காக வேண்டி அல்லாஹ் இவரெல்லாம் கூறுகிறான், இதையெல்லாம் செய்து காட்டுகிறான். மனிதர்களுக்கு இறைவன் மீது உண்டான உண்மையான பயம் ஏற்பட வேண்டும், அச்சம் உண்டாக வேண்டும், அவர்கள் மனம் திருந்தி வாழ வேண்டும்.
யோசிக்க வேண்டும். நேற்று சென்ற அவர்கள் இன்று நமக்கு வந்தால் நாளை நாம் இருப்போமா என்கிற பயம், அச்சம் உண்டாக வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ, உங்களை எல்லாம் நம்ம சோதிப்போம் ஒரு சில விஷயங்களை கொண்டு. மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு, இது போன்ற நடக்கக்கூடிய காட்சிகளின் பயத்தை கொண்டு. வல் ஹவுஃப் வல் ஜூ, பசியை கொண்டு. வனகஸின் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்துல பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி. வல் அன்ஃபுஸ், உயிர்களை காயப்படுத்தி சேதப்படுத்தி. வல் தமராத், கனி வர்க்கங்கள், விவசாய நிலங்களை எல்லாம் ஒன்றோடு ஒட்டுமொத்தமாக அழித்து, இது போன்ற காட்சிகளை கொண்டு உங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய சோதனை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எதற்காக வேண்டி அல்லாஹ் சோதித்தான்? மனிதன் என்னை சரியான முறையிலே அவன் பின்தொடர வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான் இந்த ஜில்சால்ங்கிற சூறால, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி அசைவதாக அசைந்தால் என்ன செய்வீங்க? அல்லாஹ் கேட்கிறான். நீ ஓடி, இன்னைக்கு எப்ப ஒரு பனி பாறை ஏறத்தாழ 7200 ஒசரம், 2000க்கு மேற்பட்ட அகலம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு பாறையை அல்லாஹ் குன் அப்படின்ட்டு ஆகண்டு ஆயிடுச்சு, ஓடுது. ஏறத்தாழ இந்தியர்கள்ல எத்தனை பேரு? 100க்கு 200க்கும் மேற்பட்டவர்கள் அங்க என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டுல. அப்ப தமிழ்நாட்டுல உள்ளவங்க அங்க போனவங்கல்ல 200க்கு உள்ளவங்க சில பேரு வஃபாத் ஆயிட்டதா செய்தி வருது, சில பேரை காணான்னு செய்தி வருது. 6400 பேர் அடையாளமே தெரியல. ஏறத்தாழ 19 பாலங்கள் எப்படி போச்சுன்னு தெரியல, எப்படி அடுத்து இழுத்து சென்றது என்று தெரியவில்லை. இப்படியாக சொல்லப்படுது. ஏறத்தாழ 192 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வெள்ளம். 192 வேகம்னா என்ன? ஏறத்தாழ 14 மைல் தூரத்தை எத்தனை நிமிஷத்துல? 24 நிமிஷத்துல அடைஞ்சிருச்சான். அப்ப எப்படி அதனுடைய வேகம் இருந்திருக்கும்? எப்படி எல்லாம் இறைவன் அவர்களை எல்லாம் சோதித்திருப்பான்? நம்ம எல்லாம் யோசிக்கணும். நம்ம அங்க கொண்டு போகணும் நம்மளுடைய உடலை, நம்மளுடைய எல்லா விதமான இதை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். உண்மையிலே நம்ம அங்க இருந்து இது போல ஒரு சேரும் செகலியும் நம்மை அழைத்து சென்றால் என்ன ஆயிருக்கும்? நம்முடைய குடும்ப குட்டிகள் என்ன ஆயிருக்கும்? நம்மளை நம்பி பெற்றெடுத்த நம் பிள்ளைகள் என்ன ஆயிருக்கும்? நம்மளை நம்பி வந்த நம் மனைவி என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் சோதிப்பதற்காக அல்லாஹ் செய்கிறார் சோதனையை. இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய கற்பனைக்கு எல்லாம் கொண்டு வந்து பார்க்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வரும். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி அசைவதாக அசைந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு ஆட்டம் தான், ஒரு சின்ன ஒரு குலுக்கத்தை ஏற்படுத்தினா என்னடா செய்வீங்கன்னு கேட்கிறான் அல்லாஹ். பெருமை முடிச்சு அலையறீங்களே, ஏதோ காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் தான் பெரியவேன்னு சொல்றீங்களே, என்னை விட பணக்காரன் என்று போட்டி போடுகிறீர்களே, நீங்க எல்லாம் இந்த பூமிய ஒரு உழுக்குனா என்ன ஆவீங்கன்னு நல்லா கேட்கிறான். வாஹரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி என்ன செய்யுமா? அது மாதிரி அல்லாஹ் உழுக்கக்கூடிய அந்த நேரத்துல கியாம நாள்ல என்ன செய்யும்? ஒரு பெரும் ஒரு தன்னுடைய ஈர கொலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உள் பூமியில் உள்ள எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துமா. அதற்கு ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு தங்கத்தூண், தங்க வெள்ளியினாலான ஒரு பெரிய தூண் அல்லாஹ் என்ன செய்வான்? கியாம நாள்ல வெளியே கொண்டு வந்து காட்டுவான். இதெல்லாம் கியாம நாளுடைய ஒரு சாம்பிள் தான் இது. நான் ஒரு 2 கிலோ ஸ்வீட் வாங்க போறேங்க, ஒன்ன கொடுங்க சாப்பிட்டு பாக்குறேன்றவங்கள, அது மாதிரி அல்லாஹ் உலகத்தை நாளைக்கு நான் அழிக்க போறேன், அதற்குண்டான சாம்பிள் பார்த்துக்க. இதெல்லாம் என்னது? ஒரு சின்ன ஒரு விஷயம் உனக்கு காட்டுறேன். எப்படி இது மழையா இடிஞ்சு ஒழுகும் நினைச்சோம்ல, இடிச்சு காட்டினால அல்லாஹ் இப்ப நாளைக்கு எல்லாம் சொல்றான் கியாமனால பஞ்சா பறக்கும். அது எப்படி இருக்குமோ யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சொல்றான், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி வெளியாக்கும் ஒரு பெரும் ஒரு தங்க கட்டிய ஒரு வெள்ளியினாலான ஒரு தூணை வெளியாக்கும். இதெல்லாம் பார்த்து மக்கள் சொல்வார்கள், இந்த தங்கத்துக்காக வேண்டி, இந்த வெள்ளிக்காக வேண்டிதான் நான் கொலை செய்தேனா? இதற்காக வேண்டிதான் நான் பலரை துன்புறுத்தினேனா, ஏமாற்றினேனா, திருடி என்னுடைய கைகள் வெட்டப்பட்டதா என்பதாக ஒரு அற்ப இந்த வஸ்துக்காக வேண்டியதை நான் செய்தேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கண்டுமா? அப்ப போய் எடுக்க முடியுமா? நம்ம
கியாம நாள் வந்த பிறகு போய் நோண்டி நுங்கு எடுக்க முடியுமா? அதுல போய் எனக்கு இவ்வளவுங்க எனக்கு இவ்வளவுன்னு அள்ளி போட முடியுமா? உள்ள முடியாது, வேஸ்ட். அதை வச்சு அல்லாட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வாஸ்தரஜத்தில் அருள் வஸ்தாலஹா வகாலல் இன்சானு மாலஹா. இன்னைக்கு எப்படி மண்டையை சொரிஞ்சு பாக்குறானோ அதே மாதிரி கியாம நாளையும் பார்ப்பான். என்னடா தூங்கிதான் எந்திரிச்சோம், காலைல 8 மணி தான் ஆகுது, நேபாளில் உள்ள பாதி பகுதியை காணாம அடிச்சு ஓடிடுச்சு, என்ன நடந்ததுன்னு முடிப்பான்ல. இதே மாதிரி திருன்னு நாளைக்கு மறுமை நாள்ல முடிப்பான். என்ன உலகம் என்னென்னமோ நடக்குது, கீழே பூமியில இருந்து ஏதோ வெளியே வருது, இதெல்லாம் ஏதோ இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்குது, அப்படியே வியந்து பார்ப்பான் மனிதன். வகாலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமி என்ன செய்யும், நாளை நீ செய்தவதை, நீ செஞ்சு வந்த எல்லா காரியத்தையும் என்ற சொல்லும். என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஒப்பிச்சிடும். எல்லாத்தையும் A to Z என்ன செஞ்சான், எங்க வைத்து எதை செய்தான், எங்கு வைத்து எதை பார்த்தான், எங்கு வைத்து யாரோடு போனான், எல்லா விதமான காரியத்தையும் என்ன சொல்லுமா, இந்த பூமி அல்லாட்ட பேசும். வகாலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. ஆச்சரியமா இருக்குல்ல, பூமியா பேசும். ஒரு நாய், குலைக்கிற நாய் நாளை மறுமையில பேசுனா கூட நம்பிடலாம். ஒரு கூவுற சேவல் நாளைக்கு பேசும்னா நம்பிடலாம். பூமி பேசும்னு சொல்றீங்கன்னு வியப்பா இருக்குது. அந்த பூமி சொல்லுமா, இந்த வானத்தை படைத்த, இந்த பூமியை படைத்து, அகிலத்தில் உள்ள அத்தனை பேரையும் படைத்து பேச வைத்த அல்லாஹ் என்னையும் பேசு என்று சொல்லிவிட்டான், என்னால் மறுக்க முடியவில்லை என்று என்ன சொல்லும், இந்த பூமி சொல்லும். அப்ப நம்மளுடைய எல்லா விதமான A to Z எல்லா செய்தியும் வெளியே வரும். நம்ம அப்படியே திருன்னு முடிச்ச உடனே நிற்போம். இதெல்லாம் செஞ்சோமே, இதெல்லாம் பண்ணோமே, எல்லாத்தையும் எடுத்து காட்டுதே, என் கூட இருந்து என்னையவே கோர்த்து கொடுக்குறியே, போட்டு உரியங்கிற மாதிரி என்ன செய்வோம், திருன்னு முடிப்போம். நீங்க நம்ம ஸ்கூல்கள்லாம் பண்ணிருப்போம்ல, நம்மளோட பக்கத்து காம்பவுண்ட்ல போய் மாங்காய் அடிச்சு ஸ்கூல்ல பல சேட்டைகள்லாம் பண்ணிட்டு சாரு கூப்பிட்டு கேட்டதோடு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவான். சார் நான் போனேன், சும்மா தான் சார் போனேன், அவன் தான் சார் கல் எடுத்து அடிச்சான், அவன் தான் சார் மாங்காய் எடுப்போம் கூப்பிட்டான் இப்படின்னு நம்ம கூட இருக்குன்னு நம்ம போய் கோர்த்து விடுவான். ஏன்டா அப்பெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்ல வாத்தியார் மார்க்ல உனக்கு குறைச்சிருவேன்ட்டாரு, அதே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி பூமியும் சொல்லும், என்னை படைத்த இறைவன் சொல்லுன்ட்டான், என்னால மறுக்க முடியல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாம் சாட்சி சொல்லணும். இந்த பூமி, இந்த தோள்கள் சாட்சி சொன்னா என்ன ஆகுறது, தோள்கள்லாம் சாட்சி சொன்னா என்ன ஆகுறது? சில பேர்த்து கேள்வி வரும்ல, நான் ஆகாயத்துல பறந்துகிட்டே ஏதாவது வேலை பார்க்கிறேன், அப்ப அதை எப்படி பூமி சொல்லும்? தோள்கள் சொல்லும்பா, தோள்கள் பேசும், உன் கண்கள் பேசும், உன்னுடைய எல்லா விதமான உன்னுடைய நாவு பேசுமா, உங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு நாளைக்கு உனக்கு எதிராக பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், வகாலல் இன்சானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. இந்த பூமி நீ செய்த காரியங்கள் எல்லாம் பேசும். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா யௌமஇதின் யஸ்துருன் நாஸ். மக்கள் அந்நேரத்தில் என்ன செய்வார்கள், அஸ்தாத்தல் லியரவ் அமாலஹும், அவரவர் என்ன செய்தார் என்பதை நாளைக்கு அல்லாஹ் இடத்துல பார்ப்பாங்க. யௌமைதி யஸ்துருன் நாஸ், மக்கள் காண்பார்கள், அஸ்தாத்தன் லியரவ் அமாலஹும், தனித்தனி கூட்டமாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான தான் வெற்றி அடைந்தாரா இல்லை தோல்வி அடைந்தாரா என்பதன் பால் அவர்கள் என்ன செய்வார்கள், கூட்டம் கூட்டமாக பிரிக்கப்பட்டு அல்லாஹ் இடத்திலே நிப்பாட்டப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. நீ அணு அளவு நன்மையை செய்திருந்தாலும் கூட, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, நீ அணு அளவு நன்மையை செய்திருந்தாலும் கூட அது உனக்கு என்ன செய்யப்படும், நாளைக்கு உனக்கு அது கூலியாக கொடுக்கப்படும். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, நீ அணு அளவு தீமை செய்திருந்தால் கூட உனக்கு அந்த தீமை என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்ப இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கற்பனை பண்ணி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். இந்த பூமி பேசுமே, இந்த நாவு பேசுமே, இந்த தோள்கள் எல்லாம் பேசுமே, நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும், அல்லாஹ் இடத்துல எந்த முகத்தோடு நம்ம நிற்க போகிறோம் என்பதாக நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதே அப்ப நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் சோதனை. நாளை உன்னை அடைந்தாலும் அடையும்,
அது அல்லாஹ்வினுடைய கையில உள்ளது. இப்ப இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பனையாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பூமி சொல்லும், நல்லா நேபாளத்துக்கு உன்னுடைய இயற்கையெல்லாம் ரசிச்சு உன்னுடைய இயற்கையான மலைகள் எல்லாம் பார்த்து பள்ளிகள்ல போய் தொழுவான்னு பார்த்தா பெட்டி கடையில உட்கார்ந்துக்கிட்டு கிங் ஃபில்டரை கோல்டு ஃபில்டரை வாங்கி ஊதிக்கிட்டு இருக்காங்களா, ஊதி புகைய விட்டு விளாடுறாங்களா என்பதாக எது சொல்லும்? இந்த பூமி பேசும். எல்லாத்தையும் பேசும்னா நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு நம்ம பண்ணியிருக்கிறோம், அப்ப நாளைக்கு என்னென்னத்தை எல்லாம் இது பேச போகுது. இதுக்குண்டான பயம் நம்மிடத்துல உள்ளத்திலே வந்தால் மட்டும்தான் இது போன்ற பெரும் பேரிடரை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலர்களால் அல்லாஹ் நம்மளெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கிறான். ஒரு சிலர் நன்மையான காரியத்தை அல்லாஹ்வின் பால் அவங்க சரியான முறையில நிறைவேற்றக்கூடிய ஒரே காரணத்தினால ஆங்காங்கே உள்ள பல பகுதிகளை அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான். ஏன்னா அல்லாஹ்க்கு என்ன? கூன் ஃபயகூன், ஆகுனா எல்லாம் சோழி முடிஞ்சிடும், அகிலமே அழிஞ்சிடும். நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க அளவுக்கு உண்டான இழப்புகள், இழப்பீடுகள் எல்லாம் நடைபெறும். என்ன எதுக்காக வேண்டி? அல்லாஹுடைய ஒரே வார்த்தை. அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு, இந்த நேபாள பகுதியில் உள்ள ஒருத்தனும் சரியில்லை, துருக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், கொஞ்சம் என்ன என்னுடைய இதை காட்டு, அந்த இதை இழுத்து கொடுப்பான், அந்த மலையை கொஞ்சம் கீழே சாட்சி விட்டு பனிப்பாறையை போட்டு அந்த ஆத்துல உள்ள தண்ணிகளெல்லாம் ஓட விடு, என்னன்னு பார்ப்போம். ஒரே வார்த்தை தான், மலக்குகள் வந்து இழுத்து விட்டுருவாங்க, முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அப்ப நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற இடங்களில் செய்வதற்கு சக்தி வாய்ந்த அவன் நாளை எப்போது நம்மிடத்தில் இதை கொண்டு வர போகிறான், நமக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் உள்ளதா இல்லையா? மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா இர்ஹம் மன் ஃபில் அர்ல், பூமியில உள்ளவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு. யர்ஹமு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள நான் உன் மீது இரக்கம் காட்டுவேன். அப்ப இது போன்ற பேரிடர்கள்ல சிக்கி அந்த மக்களை பார்த்து நம்ம வருத்தப்படணும். ஒரு காட்சியை நான் பார்த்தேன், சொல்றதுக்கே எனக்கு இதா இருக்குது. எல்லாம் அடிச்சு மக்கள் எல்லாம் இழுத்து போறாங்க, ஒரு பெரிய பாறை எல்லாம் உருண்டு போகுது. இவனுக்கு என்னமோ காவேரியில தண்ணியை திறந்து விட்ட மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறான். அந்த காட்சியை எடுத்து போடுறவன் அல்லாஹ்வினுடைய பயம் இல்லை, இறைவனுடைய எந்த விதமான அச்சமும் இல்லை, தன்னுடைய சமுதாயம் அழிகிறேங்கிற எந்த விதமான பயம் இல்லை. அந்த தண்ணீர் ஓடுறத பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்து போறானா, இவன் எல்லாம் என்ன? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சோதனை. நாம் பயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அதே போல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸையும் கூறுகின்றார்கள், முஃமின்கள் என்பது அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின் இஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லு இஸ்தஆ ரக்ஸுஹு இஸ்தகா குல்லு. ஒரு மனிதன், ஒரு முஃமின் என்பவன் ஒட்டுமொத்த உடலை போல இருக்க வேண்டும். கண்ணுக்கு வலி ஏற்பட்டால் உடல் என்ன சும்மாவா இருக்கும்? உனக்கு தான் வலி ஏற்பட்டுச்சு, நீ மட்டும் புடிங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதாக சொல்லுமா? கை உடஞ்சிருச்சு, கை துண்டிக்கப்பட்டுருச்சு, நீ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வா, நான் வரமாட்டேன்னு சொல்லுமா? இல்ல. அப்ப அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின், ஒட்டுமொத்த ஒரு உடலை போல ஒன்றுக்கு துன்பம் ஏற்பட்டால் ஒன்று கூட நிற்க வேண்டும், எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒன்றுக்கு நோய் காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? உடல் முழுவதும் போய் மருந்து வாங்கினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். அப்ப முஃமின்கள் எல்லோரையும் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இது போல ஒரு பேரிடர் நம்மளை அடையக்கூடாது என்று நாம் எல்லாம் தௌபா நஃபில் தொழுது துஆ கேட்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை நாம் மனதிலே பதிய வைத்து அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை நமக்கெல்லாம் காட்ட மாட்டான், கொடுக்க மாட்டான். அவன் மீது ஆதரவு வைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் இது போன்ற நல்ல நாட்களில் நாம் துஆ செய்வோம். அதே போல் ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்து வருகிறேன். ஜும்மாவுடைய குத்துபாவின் போது எந்த விதமான பேச்சும் கூடாது. ஜும்மாவுடைய மரபு, அதனுடைய மாண்பு அதுதான். ஜும்மாவுடைய மேடையில ஏறின பிறகு, குத்துபா மெம்பர்ல ஏறி நின்ற பிறகு எந்த விதமான பேச்சுமே கூடாது. சில பேர் செய்கை நிலையும் சரி, கை காட்டி இது மாதிரிலாம் பேசுறீங்க, அது மிக மிக தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க.
அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்தமா இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தோம் புரிவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.